பாகிஸ்தானின் பரிதாப நிலையை வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது. ஆஸ் யூஷுவல் இந்தியா வந்து 61 ரன் வித்தியாசத்தில் வந்து பாகிஸ்தானை வந்து ஈஸியாக பீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் ஹிஸ்ட்ரி இஸ் ரீட்டைனிங் 8-1 சேஞ்ச் ஆகிடுச்சு, 7 இருந்தது வந்து. ஸோ இந்த மேட்ச் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்லாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஒன் சைடாக தான் வந்து இந்தியா வின் ஆயிருக்காங்க. ஸோ 175 ரன்ஸ் வந்து இந்தியா அடித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் பேட் விளாண்டாங்க. அதில் வந்து 77 ரன்ஸ் வந்து இஷான் கிஷன் அடித்தார். பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சீமஸே பவுலிங் போட வராமல் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே பவுலிங் போட்டாங்க. அதனால் அவங்க வந்து 175 ரன்ஸ் வந்து இந்தியா ஈஸியாகவே அடிச்சிட்டாங்க. பட் மறுபக்கத்தில் வந்து இந்தியா வந்து எடுத்தோடனே சீமஸ் வந்து பும்ரா, ஹார்திக் பாண்டியாலாம் டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க. பவர் பிளேலேயே வந்து 4 விக்கெட் விட்டாங்க. ஸோ 18th ஓவருக்குள்ளே வந்து பாகிஸ்தானை சுடுத்திட்டாங்க. ஸோ இந்தியா வந்து குரூப் ஸ்டேஜில் வின் ஆகி வந்து சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இன்னும் பாகிஸ்தான் கூட எவ்வளோ மேட்ச் விளாட்னாலும் இந்தியா தான் வின் ஆகும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.